அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று வைகாசி மாதம் 5ஆம் தேதி 19/5/2025 திங்கட்கிழமை. தேய்விரை சப்தமி திதி. திருவோணம் நட்சத்திரம் பிற்பகல் மணி 4:18 வரை. அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம். அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள சுப முகூர்த்த நாள் என்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, இன்றைய நாள் தொழில் சிந்தனைகளோடும் பொறுப்புகளும் கூடும் நல்ல நாள் என்று. செயற்கரிய செயல்களை செய்து புகழடைவீர்கள். சிலருக்கு குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு வேலைப்பளு இருக்கும். சிலருக்கு கர்ம காரியங்களில் கலந்து கொள்ளும் நாளாகவும் இன்று இருக்கிறது. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் அந்தஸ்தும் கூடும் நல்ல நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் பணியாட்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று. குடும்பத்தினருடன் வெளியூர், வெளி மாநிலங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரும் அற்புத நாள் என்று. பிள்ளைகளால் சந்தோஷமும் தந்தையின் ஆதரவும் மன மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள். சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை பயக்கும். மறுமணம் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி கூடும். பணியில் இருப்பவருக்கு சற்று சோம்பல் இருக்கும். நிர்வாகம், முதலாளி ஆதரவுகள் பெரிதாக இருக்காது. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று. மிதுன லக்ன அன்பர்களே, மறதி, தடுமாற்றம், பதட்டம் உள்ள நாள் என்று. வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாள். இன்று குடும்பத்தில் 2 மிதுன லக்னக்காரர்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டாம். சிலருக்கு திடீர் உடல்நலை குறைவு வந்து விலகும். தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். சோம்பல் இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி கூடும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. கடகம் லக்ன அன்பர்களே, அற்புத நாள் என்று. உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் நன்மைகளையும் ஆதாயத்தையும் அடையும் நல்ல நாள் என்று. சிலர் உறவுகள், குடும்பத்தினருடன் விருந்து விசேஷம் என்று கலந்து கொள்ளும் கலகலப்பான நாள். சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுக்கும். மாப்பிள்ளைக்கு பெண்ணும், பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான போக்கு இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று. சிம்மம் லக்ன அன்பர்களே, பகை, வெறுப்பு, விரோதங்களை தவிர்க்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முக்கியமாக மனைவி, உறவுகள், நண்பர்களிடத்தில் பகைமை காட்ட வேண்டாம். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் வெறுப்பு விரோதம் வரும் என்பதால் சந்திக்காமல் இருப்பது நல்லது. இன்று சுபகாரிய பேச்சுக்கள் பலன் தராது. சிலருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கும். பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை கூடும். சிலருக்கு லேசான உடல் உபாதைகளும் வந்து விலகும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று. கன்னி லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சி அடையும் நல்ல நாள் என்று. சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் அவர்களின் அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் நல்ல நாள் என்று. முதியோர்களுக்கும் பிள்ளைகளால் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். ஓய்வெடுக்க தோன்றும் நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம்,
கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று. துலாம் லக்ன அன்பர்களே, மனம் படபடப்புடன் இருக்கும் நாள் என்று. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகளும் இருக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினர் மனக்கசப்பை சந்திக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு ஏற்பட்டு விலகும். பயணங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாள். தொழில் உற்பத்தி சார்ந்த சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நாளாகவும், பழுதுபார்ப்பு செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் உள்ள நாளாகவும் இன்று இருக்கிறது. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார சிறப்பும் அலைச்சல்களும் உள்ள நாள் என்று. விருச்சிகம் லக்ன அன்பர்களே, உற்சாகமான நாள் என்று. உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் நன்மைகளை அடையும் நல்ல நாள். சிலருக்கு வீடு, மண், மனை, வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடும் நல்ல நாள் என்று. சிலருக்கு சிறு பிரயாணங்கள் மூலம் நன்மை அடையும் நாள். பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் நடக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான அற்புதமான நாள் என்று. தனுசு லக்ன அன்பர்களே, பேச்சில் நிதானம் தேவை. பொறுப்புகள் கூடும் நாள் என்று. உறவுகள், நண்பர்களிடத்தில் பகை விரோதங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் என்று. சிலருக்கு பணவரமும் கையிருப்பும் கூடும் நல்ல நாள். பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் பொருள் வரவு உள்ள நல்ல நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவு உள்ள நல்ல நாள் என்று. மகரம் லக்ன அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தோற்ற பொலிவும் கூடும் நாள் என்று. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும். இன்று காதலிக்கும் இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள். சிலர் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பணியில் இருப்பவருக்கு தனித்தன்மை வெளிப்படும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள். இன்று வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள். கும்பம் லக்ன அன்பர்களே, சோம்பல் உள்ள நாள் என்று. கையிருப்பு, கைப்பொருளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சிலருக்கு திடீர் உடல்நலக் குறைவு, மருத்துவமனைக்கு சென்று வரும் நாளாகவும் இன்று இருக்கிறது. இன்னும் சிலருக்கு விரய செலவுகளும் உண்டு. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பழுதுபார்ப்பு செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது. மீனம் லக்ன அன்பர்களே, ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகும் அற்புத நாள் என்று. உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் நல்ல நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் உற்சாகம் மிகும் நாள். பணியில் இருப்பவருக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபங்கள் மிகுந்த நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் என்று. அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.